ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வாழைக்காய் பொடி மாஸ் எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் குறைவான எண்ணெயில் சுவையான வாழைக்காய் பொடி மாஸ் தான் செஞ்சு காட்ட போகிறோம். இது சாதத்துக்கேற்ற ஒரு டிஷ்ஷு. இந்த பொரியல் எப்படி குழையாமல் ஒன்றோடு ஒன்றை ஒட்டாமல் உதிரியாக செய்யலாங்கிற டிப்ஸ் தான் இதில் சொல்லியிருக்கோம். வாங்க எப்படி செய்வோன்னு பார்ப்போம். இதுக்கு நம்ம 2 வாழைக்காய் எடுத்திருக்கோம். அந்த வாழைக்காயோட நுனியையும் கீழ்பாகத்தையும் மட்டும் நம்ம கட் பண்ணிடணும். இப்போது இதை நம்ம வேக வைக்க போகிறோம். இதை ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த வாழைக்காயை போட்டு அப்பப்போ திருப்பி விட்டு இதை வேக வைக்கணும். ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துக்குள்ளே இந்த வாழைக்காய் வெந்துடும். ரொம்ப வெந்துச்சு அப்படின்னா பொடி மாஸ் பண்ணும்போது உங்களுக்கு துருவும் போது வராது. அதனால் ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் ஆன பிறகு நீங்கள் ஒரு குச்சி வச்சு நீங்கள் அதை குத்தி பார்த்தீங்க அப்படின்னா, கத்தியோ குச்சியோ வச்சு நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா அது உள்ளே இறங்கணும். அப்படின்னா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த வாழைக்காயை நம்ம நார்மல் தண்ணியில் இதை போட்டுட்டோம் அப்படின்னா அந்த சூடெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வாழைக்காயோட தோலை நீங்கள் உரித்து எடுத்துடலாம். இது நம்ம சொன்ன மாதிரி ரொம்ப வெந்துருச்சு அப்படின்னா நம்ம துருவியில் துருவும் போது உங்களுக்கு குழஞ்சி போயிடும். அதனால் ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் மட்டும் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த வாழைக்காயெல்லாம் நல்லா துருவிக்கோங்க. நல்லா பெரிய ஓட்டையாக இருக்கிற துருவியில் வச்சு நீங்கள் நல்லா துருவிக்கோங்க. கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு வச்சு தாளிச்சுக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வாழைக்காய் வாய்வு அப்படின்றனால நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பெருங்காயமும் பூண்டும் தட்டி நீங்கள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம துருவி வச்சுருக்க அந்த வாழைக்காயெல்லாம் இதில் சேர்த்துக்கோங்க. வாழைக்காயை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்து இதில் ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் வதங்குறதுக்கு மட்டும் உப்பு சேர்த்தோம். 1 ஸ்பூன் போல் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த தூளெல்லாம் நல்லா எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க. சிறு தீயிலேயே வச்சுக்கோங்க. நல்லா இதை வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சுடுங்க. அப்பப்போ திறந்து இதை கிளறிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி ஸ்லோவில் வச்சு திரும்பவும் மூடி திறந்துட்டு நம்ம தேங்காய் துருவல் போட்டு அதை நல்லா கிளறிட்டு நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். கடைசியாக கொத்தமல்லி தழையும் நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட வாழைக்காய் பொடி மாஸ் சூப்பராக தயாராகிடுச்சு. இது சாதத்துக்கு ஏற்ற ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். தவிர காரக்குழம்புக்கெலாம் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு சேரும். தேங்க்யூ.